வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 2. இனிமையாய் துவங்கிய காலை பொழுது அவளுக்கு அப்படி ஒன்றும் இனிமையாய் இருந்திடவில்லை. மனதில் குற்ற உணர்வு, வேதனை, கோபம், வலி என்று எண்ணற்ற உணர்வுகளின் சதிராட்டம் அவளை பாடாய் படுத்தியது. உண்ணவும் தோன்றவில்லை, நிம்மதியாய் உறங்கவும் முடியவில்லை. வாழ்வதை விட அற்புதம் இந்த பூமியில் என்ன இருந்திட இயலும் என்று கேட்டவளுக்கு இக்கணம் அவ்வாழ்வே சூன்யமாய் தோன்றியது. பால்கனியில் ஒரு கழித்து படுத்திருந்தவள் அருகே கிடந்த அலைபேசி அதன் இருப்பை உணர்த்தி ஒலி எழுப்ப, அதை கேட்டும் கேளாமல் படுத்திருந்தவள் கண்ணவனின் அழைப்பாக இருக்குமோ என்று எண்ணிய மறுநொடி அடித்து பிடித்து எழுந்தாள். ஆனால் அழைத்திருந்தது அக்னிவேந்தன், 5வது அண்ணன். அக்னிவேந்தன் தனது வேலையில் தற்காலிக செயல்திட்டம் விடயமாக தற்போது பெங்களூரில் வசித்து வருகின்றான். அவனுக்கு இங்கு நடப்பவற்றை பெரியோர் யாரும் கூறியிருக்கவில்லை. ஒரு வாரமாய் வீட்டிலிருந்து அழைப்பு வராததில் துணுக்குற்ற போதும் வேலையில் மூழ்கியவனுக்கு யாரிடமும் பேச இயலவில்லை. முந்தைய இரவே செழிலன் வைத்திருக்க, அதாவது 2ஆம் அண்ணனின் மகன், "என்னடே, வீட்ல எல்லாம் சௌக்கியமா? பயலுவ போனையே காணோம். நிலத்துல கத்திரிப்பூ பூத்துடுச்சா?" என்று அக்னி மட்டுமே பேசிக்கொண்டே போனான். மறுபுறம் பதில் இல்லாது போகவும், "என்னடே, நான் பேசிட்டே போதேன், போன போட்டவன் வாய மூடிட்டு கிடக்கீரு" என்று அக்னி வினவ, "சித்தப்பு, அத்தை கிட்ட பேசலையா?" என்று செழிலன் கேட்டான். "ஆத்தாளுக்கு என்னடே, ஏன் உன் குரலே சரியில்ல? யாருக்கும் உடம்பு முடியலையா? ஆ ஆதிக்கு எதுவும் சுகமில்லையா?" என்று அக்னி பதற, "அத்தைக்கும் மாமாவுக்கும் ஏதோ உரண்டு சித்தப்பு. அத்தை 10 நாளா நம்ம வீட்ல தான் கிடக்கு. வீடே இருளடிச்ச கணக்கா இருக்குது. பெரியப்பு, அப்பாரு, சித்தப்பாலாம் அத்தையவும் அனுப்ப மாட்டேங்காங்க. மாமாவுக்கு போனை போட்டு எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அத்தையும் எந்நேரமும் ரூமுக்குள்ளேயே அழுதுகிட்டு கிடக்கு" என்று சோகமே உருவாய் கூறினான். செழிலன் குரலிலேயே அவன் கலங்குவது அக்னிக்கு தெரிந்தது. அக்னிக்கு ஒரு நிமிடம் உலகமே இருண்டு விட்டதை போன்றுதான் இருந்தது. "என்னடே, என்னென்னமோ சொல்லுத?" என்று அக்னி வினவ, "ஆமா சித்தப்பு, உன்னைய சங்கடப்படுத்த வேணாம்னு யாரும் சொல்லலையா? இல்ல நீ ஆதி மாமாக்கு சப்போர்ட் பண்ணுவியோன்னு சொல்லலையான்னு தெரிய மாட்டேக்கு. ரொம்ப ரோசனை பண்ணிட்டே கடந்தோம், நானும் பொழிலனும். அப்புறம்தான் உன் காதுல சேதிய போட்டு விட்டா நீயாவது ஏதும் செய்வியோன்னு போன் அடிச்சேன்" என்றான். மனமே கலங்கிவிட்டது அக்னிக்கு. 10 நாட்கள் ஆயிற்று. இவன் கூறாதிருந்தால் இதை தன்னிடம் கூறியே இருக்க மாட்டனரோ என்று வெதும்பினான். "நானு, பொழிலு, ஆறாண்ணன், வேந்தாண்ணனெல்லாம் நேத்துதான் பேசணும். உன்கிட்ட சொல்லி வைப்போம்னு. அங்கமதனி வந்து ஒரே அழுக. அத்தைய இப்படி பார்க்கவே வெசனமா இருக்குதுன்னு. அடுத்த மாசமானா திலகமதனிக்கு வளகாப்பு வைக்கணும்னு 10 நாள் முன்னதான் வீடே கலகலப்பா பேசிட்டு கிடந்தோம். இப்ப எல்லாரும் விதியேன்னு வீட்ல நடமாடிக்கிட்டு இருக்காய்ங்க. பெரியப்பாவும் வாட்டமாவே இருக்காரு. ஆனா வீம்புல கிடக்காரு" என்று செழிலன் கூற, தன்னை அறியாது தன் கண்களில் வழிந்த கண்ணீர் கன்னம் தீண்டியதை உணர்ந்த அக்னி அதை துடைத்துக் கொண்டான். "லீவு கொடுக்க மாட்டாய்ங்களா சித்தப்பு உனக்கு?" என்று தெரிந்து கொண்டே கேள்வி எழுப்பினான் செழிலன். அவசர தேவைக்குத் தவிர பிற தேவைகளுக்கு விடுப்பு கொடுக்க இயலாது என்று கூறிதானே அவனை எடுத்தனர். சனிக்கிழமை கூட வேலை இருக்கும் பட்சத்தில் அக்னி சொந்த ஊர் வந்தே மாதங்கள் ஆயிற்றே. "கேட்டு பாக்குதண்டே" என்று அக்னி கூற, "நீ அத்தை மாமாட்ட பேசி பாரு சித்தப்பு" என்று செழிலன் கூறினான். "சரிடே, வசனப்படாத இருங்க, நான் பேசி பாக்குதேன். திலகத்துக்கு எத்தனை மாசம் இப்போ?" என்று அக்னி வினவ, "6 முடிஞ்சு 7 பொறக்க போகுது சித்தப்பு" என்றான். "சரிடே, பிரச்சனைய முடிச்சு விட பாப்போம். வயித்து பிள்ளை காரியத்தை தள்ளி போட வேணாமாட்டுக்கும்" என்று அக்னி கூற, "ம்" என்றான். "சாப்பிட்டியா?" என்று அக்னி நலம் விசாரிக்க, "மதியம் யாரும் சாப்பிடல. ரவைக்கு அங்கை அண்ணிதான் போய் அத்தைய கூட்டியாந்துச்சு. அத்தை வந்து உங்கவும் தான் எல்லாம் உங்கினாய்ங்க" என்று கூறினான். அவன் பேச பேச பிரச்சனையின் வீரியம் பெரியதோ என்று அக்னிக்கு மனதில் கனம் ஏறியது. "ஆத்தா, எங்க அம்மைய ஏன் சோதிக்க" என்று மனதோடு தங்கைக்காக வருந்தியவன், "வெசனப்படாதீங்கடே, எல்லாம் சுழுவா முடிஞ்சு போடும், நான் பேசுதேன்" என்று கூற, "சரி சித்தப்பு" என்றான். சில நிமிடங்கள் மௌனம் தொடர, "மிஸ் யூ சித்தப்பு,
உங்கீட்டு உறங்கு, காலையில பேசிக்கோ என்றபடி செழிலன் அழைப்பை துண்டித்தான். அவன் அழைப்பை வைத்ததும் அக்னி அழுதே விட்டான். வீட்டார் யாவருக்கும் அக்குடும்பம் தானே அத்தனையும். அழுதபடியே உறங்கிப் போனவன் காலை எழுந்ததுமே தங்கைக்கு அழைத்து விட்டான். சில நொடிகள் அலைபேசியையே பார்த்து கொண்டிருந்தவள் அது முடியவிருக்கும் தருவாயில் ஏற்று காதில் வைத்தாள். ஆத்தா, அம்மாடி என்று கருணையும் பாசமும் ததும்பி வழியும் குரலில் பரிவாய் அக்னி அழைக்க, உடைந்திட துடித்திடும் குரலில் "அ அண்ண" என்றாள். அம்மா என்று கலங்கியவன் உடனே அழைப்பை துண்டித்து காணொளி அழைப்பு விடுத்தான். நடுங்கும் கரங்களுடன் அழைப்பை ஏற்றவள் அண்ணனை காண இயலாது குமைய, அவள் கண்ணீரை கண்ட அண்ணனவன் அந்நொடியையே வெறுத்தவனாய் உடைந்து நின்றான். எங்க அம்மா ஆத்தா, என்னத்தா முகம் இது? உன்னைய ஆத்தா அப்பன பறி கொடுத்தப்ப கூட சிரிச்ச குழந்தையா தானத்தா பார்த்தேன். இப்படி உடைஞ்சு கிடக்கையே, என்னாச்சு தங்கம்? என்று அக்னி அழுத வண்ணம் வினவ, வெம்பி வெதும்பியபடி கண்ணீரை துடைத்தவள், காயப்படுத்தாம பாதுகாக்கணும்னு பசங்க தான் சத்தியம் செஞ்சு கைய பிடிப்பாங்களா அண்ணன்? நானும் தான் காயப்படுத்தாம காலம்புறா வச்சுப்பேன்னு சத்தியம் செஞ்சேன். இன்னைக்கு நானே வலிக்கு வலி கொடுத்து புட்டேனே அண்ணன் என்று முற்றுமாய் உடைந்த மனதோடும் குரலோடும் கூறினாள். ஆத்தே, என்னத்தா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுத என்று அக்னி வினவ, பெரிய காரியம் செஞ்சு புட்டேன்னு என்னால ஏத்துக்கிடவும் முடியல, தடுத்திடவும் முடியல. வலிய வாங்கி அதுக்கு பதிலா இன்னொரு வலிய கொடுத்து போட்டேனே, நான் செத்தாலும் மறையாதென்ன என்று விட்டு முகத்தை மூடி கதறினாள். அம்மா தாமர, என்ன பேச்சு பேசுத? உக்கி போவும் முத்தா, நீ இல்லாட்டா எங்க அம்புட்டு பேரு வாழ்க்கையுமே சூனியம்தான் என்று அக்னி கண்ணீரோடு கூற, அவளது அழுகுரலில் பதறிக்கொண்டு அங்கை உள்ளே வந்திருந்தாள். உள்ளே வந்தவள் அலைபேசியில் அக்னியுடன் அவள் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அப்படியே நிற்க, அதைக் கண்ட அக்னியே சட்டையில் தன் கண்ணீரை அழுந்து துடைத்து, ஆத்தா, அங்கையு வா ஆத்தா என்று உரக்க அழைத்தான். அழுது கொண்டிருந்த பொற்றாமரையாலும் மெல்ல திரும்ப அவளருகே வந்து தோளை பற்றிக் கொண்டு அமர்ந்த அங்கை, எப்படி இருக்கீங்க மாமா என்று கேட்க, என் கொலசாமி உருகுலைஞ்சு கிடக்குது. ஒருத்தரும் ஒத்த வார்த்தை சொல்லலையே. உன் புருஷனுக்கு நேத்துதான் பேச்சுவார்த்தை நடத்த தோணுச்சாக்கும் என்று அக்னி சற்றே காட்டமாய் வினவ, பாவம் அவளும் தான் என்ன பதில் கூறிடுவாள்? அக்னி ஆருத்ரனுக்கு 1 வயதும் வேந்தனுக்கு 3 வயதும் மூத்தோன். கிட்டத்தட்ட அவனும் ஆருத்ரனும் ஒன்றாகத்தான் தங்கள் பள்ளியை கடந்திருந்தனர். அங்கையை கூட அக்னிக்குதான் முடித்து வைக்க அதிவீர பாண்டியன் ஆசை கொண்டிருந்தார். ஆனால் அக்னிக்கு அதில் விருப்பம் இருக்கவில்லை. தனது தங்கைக்கு ஒரு வாழ்வு அமைந்த பிறகே திருமணம் செய்து கொள்வதாய் பிடியாய் நின்றார். ஆனால் எதிர்பாராத விதமாய் அங்கை வீட்டிலிருந்தே வந்து ஆருத்ரனை தான் கேட்டனர். அங்கை அப்போது கல்லூரி படித்துக் கொண்டிருந்தாள். அந்த வருடத்திலேயே திருமணம் செய்திடும்படி ஜோசியர் கூறியதால் அவர்களாகவே முன்வந்து கேட்டனர். அதிவீர பாண்டியன் தயங்கிய போதும், என்னமோ நான் கட்டிக்க துடிச்ச புள்ளைய என் மவனுக்கு கட்டித்தாரா போல வெசனப்படுத்தீங்களே என்ன என்றிருந்தான். உன்னைய விட அவன் சின்னவன் தானடே என்று அதிவீர பாண்டியன் தயங்க, அவனுக்கு கண்ணால கட்டுற வயசுதானே அண்ணன் என்று பேசி தன் தலைமையிலேயே அத்திருமணத்தை நடத்தி இருந்தான். என்னத்தா பிரச்சனை என்று அங்கையிடம் அக்னி வினவ, அவள் அழுது கொண்டிருப்பவளை கண்டாள். ஆத்தா ஒண்ணும் சொல்லாது, நீ சொல்லு என்று அக்னி கூற, பாண்டி மாமா சித்திய பாக்க ஊருக்கு போயிருந்தாங்க. அங்க சித்தி சித்தப்பாக்குள்ள ஏதோ ஒரண்ட போல. மாமா வாசலுக்கு போய் கூப்பிட பாக்கையில சித்தப்பா சித்திய அ- அடிக்கிறத பாத்துட்டாக என்று தயக்கத்தோடு கூறினாள். என்னத்தா சொல்ற? தாமர, என்னத்தா இது என்று அக்னி பதறிப்போன அதே நேரம் வெகுண்டெழுந்திட தாமரை மேலும் தான் கண்ணீர் வடித்தாள். பதறிப்போன மாமா உள்ள போய் சித்தப்பா கூட வாச்சண்டை போட்டு சித்திய கூட்டியாந்துட்டாங்க என்று அங்கை கூற, அவன் ஏதுமே பேசலையாத்தா என்று அக்னி கேட்டான். அழுபவளையே அங்கை நோக்க, நீயே சொல்லு அங்க என்று அக்னி கண்டிப்பாய் கேட்டான். மாமா அவங்கள வீட்டோட மாப்பிள்ளையா வந்தாதான் உண்டுன்னு சொல்லிப்புட்டாங்களா மாமா என்று அங்கை கூற, தாமரையின் அழுகை ஒலி உயர்ந்தது. என்ன தாயி சின்ன புள்ளத்தனமா, புருஷன் பொஞ்சாதினா சண்டை சச்சரவு இருக்குந்தான். கைய ஒசத்தினதுக்கு 4 புத்திமதி சொல்லி பிள்ளைகள ஒண்ணு சேர வைக்கிறத விட்டு போட்டு இவங்களே பிரிச்சு வச்சிருக்காக. அது சரி, வயசு ஏற ஏற புத்தி கெட்டு போதாக்கும் என்று அக்னி பொரிய, அண்ணு என்று அழுதபடியே அவனை அதட்டினாள்.
உங்க அண்ணன ஒத்த வார்த்தை சொல்லிடல தாயி என்ற அக்னி, நீ அவன்கிட்ட பேசலையாத்தா என்று வினவ, என்னத்த பேச சொல்லுதீங்கண்ண? அவங்கள இங்க நான் வீட்டோட வாங்கன்னு கூப்பிட எனக்கு நான் எழல. அவங்களுக்கு விருப்பமில்லாத காரியத்த ஒரு காலமும் செய்ய மாட்டேன். அதே நேரம் வந்து என்னைய கூட்டிக்கிட்டு போகவும் சொல்ல முடியல. பாவம் செஞ்சு தொலைச்சுப்புட்டு நிக்குதாப்புல கிடக்க என்று அரற்றினாள். கலங்கி துடிப்பவளைக் கண்டு அங்கை பல்லை கடித்துக்கொண்டு அழ, அக்னி வழிந்திடும் கண்ணீரை துடைக்க மனமற்றவனாய் இருவரையும் பார்த்தான். மனைவி சென்று வெகுநேரம் ஆகியதை உணர்ந்து ஆருத்ரன் உள்ளே வர, இணைப்பில் இருக்கும் அக்னியை சற்றே வேதனையாகவும் சங்கடமாகவும் பார்த்து நின்றான். வாட பெரிய மனுஷா என்று அக்னி கூற, சித்தப்பா என்று கலங்கினான். பாவம் இவ்வீட்டில் பீமசேன சகோதரர்களை மீறி அவனும் தான் என்ன செய்திட இயலும்? அவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் சர்வாதிகாரிகளாய் நடந்து கொள்பவர்கள் இல்லை எனினும் 4 சகோதரர்களிடமும் வீட்டில் மற்ற அனைவருமே பயபக்தி கொண்டவர்களாயிற்றே. அக்னிவேந்தன் இளையவர்களின் வயதை ஒத்தவன் என்பதால் எப்போதும் மூத்தோருக்கும் இளையோருக்கும் பாலமாய் விளங்கிடுவான். வேலை இல்லையாடே என்று அக்னி வினவ, ஞாயித்துக்கிழமை சித்தப்பு என்று கூறினான். ஓ என்றவன் குரலில் உயிர்ப்பே இல்லை. போன ஞாயிறு கூட வேலை இருந்ததால் ஓடிக்கொண்டுதான் இருந்தான். பொய்யாரமாய் அமர்ந்து உண்ண கடலளவு சொத்துக்கள் இருந்தும் பிடித்த பணியை செய்திடத்தானே ஓடி தேய்கிறான். அந்த வகையில் அந்த களைப்பு கூட அவனுக்கு அளப்பரிய ஆனந்தத்தையே கொடுத்தது. இந்த எண்ணம் தானே அவனுக்கும் ஆதிக்குமான அழகான ஆழமான பந்தத்தை கொடுத்தது என்பதும் அழகியதோர் கதையே. மேலும் அண்ணனை தேடிக்கொண்டு வேந்தன், அவனை தேடிக்கொண்டு திலகா மற்றும் இவர்கள் அனைவரையும் தேடிக்கொண்டு செழிலன் பொழிலன் மற்றும் காயத்ரியும் வந்துவிட நிலைமை சற்றே இதமானது. என்ன சித்தப்பு, ஊருக்கு வர ரோசனை இருக்குதா இல்ல அங்கனையே பட்டணத்து பிள்ளையா உசார் செஞ்சு போடலாம்னு பாக்குதியா என்று பொழிலன் வினவ, ஏ கோட்டி பயலே என்னடே பேசுற என்று அக்னி கையை ஓங்கினான். அதில் சற்றே இதம் கண்ட தாமரையாலும் புன்னகைக்க, அங்குள்ள அனைவருக்குமே அந்த அரை இன்ச் புன்னகை தனி நிம்மதியை தந்தது. நல்லா இருக்கியா திலகா? பய ஆஸ்பத்திரி எல்லாம் ஒழுங்கா கூட்டிக்கிட்டு போறானா? ஏன்டா அந்த புள்ளைய கீழே உட்கார வச்சிருக்கீங்க? அந்த முக்காலே எடுத்து போடப்படாதா என்று திலகாவிடம் துவங்கிய அக்னி மற்றோரிடம் வர, இருக்கட்டுங்க மாமா, இதுதான் வசதிப்படுது. ஆஸ்பத்திரி எல்லாம் சரியா போகுதோ, பிள்ளை நல்லா இருக்குது என்று கூறினாள். ம். ஏன்டா செழியா, இந்த பொழிலனுக்கு வாய் கூடிக்கிட்டே போறாப்ல இருக்குதே, பயமுகமும் ஏதோ ஜெகஜோதியா இருக்குது என்று அக்னி வினவ, அட சித்தப்பு, உனக்கு சேதி தெரியாதோ, பய புதுசா காதல்ல விழுந்திருக்கான் என்று செழிலன் கூறினான். ஏதே என்று அனைவருமே அதிர தன் தலையில் அடித்துக் கொண்ட பொழிலன், முழுசா கேட்டு போட்டு ஷாக் ஆவுங்கடே என்று கூறினான். என்னடே சொல்லுத என்று அக்னி வினவ, நம்ம பக்கத்து வயல்ல ராசு மாமா தினம் செல்விய கூட்டி வராப்படி. பயலுக்கு செல்வி மேல ஒரு கண்ணு இருக்குது. நேத்து அவன்தான் வேணும்னு ராசு மாமா கிட்ட போய் பிடியா நின்னு போட்டான். அவரும் ரோசிச்சு சொல்லுதோம்னு சொல்லி போட்டு போயிட்டாரு என்று செழிலன் கூறினான். ராசு மாமாவுக்கு எங்கடா பொண்ணு இருக்கு என்று அக்னி தாடையை நீவிக்கொள்ள, அது பொண்ணுன்னு அவன் எங்க சித்தப்பு சொன்னான் என்று பொழிலன் கூறினான். பொறவு என்ற அக்னி அதிர, ஐயோ சித்தப்பு, மாடு சித்தப்பு மாடு. செல்வி பொம்பள புள்ள இல்ல, மாடு. நல்ல நாட்டு மாடு. அதான் வாங்கி புடுவோம்னு கேட்டு வச்சிருக்கேன். அதத்தான் இந்த பையன் கேலி பேசுதான் என்று பொழிலன் கூற, அனைவருமே வாய்விட்டு சிரித்தனர். போடா பொசக்கட்ட பயலே, நான் கூட பொம்பள புள்ளைய பார்த்து போட்டுதான் கேட்டு போட்டியோன்னு நினைச்சேன் என்று அக்னி சிரிப்புடனே கூற, ம் முதல்ல நீ சோழிய முடிச்சு போட்டு வந்து ஒரு கல்யாணத்தை கட்டு. உன்னோடத பார்க்க ஆரம்பிச்சாய்ங்க. ஆறு அண்ணனுக்கும் முடிச்சு, வேந்த அண்ணனுக்கும் முடிச்சு, மதினி பிள்ளைய பெத்து போட போகுது. நீ இன்னும் ஒண்டிக்கட்டையா சுத்துத என்று பொழிலன் கூறினான். ஆமா சித்தப்பு, பொழிலன் சொல்றதும் சரிதான். முதல்ல அத்தைய காரணம் காட்டின, இப்போ வேலைய காட்டி ஓடிப்புட்ட என்று வேந்தன் கூற, குடிக்காம வாடே ஓடுதேன். எனக்கும் ஒரு நேரங்காலம் அமையணுண்டே என்று அக்னி கூறினான். அதுக்கு 60 வயசுல கட்டிக்க போற என்று செழிலன் கேட்க, வா பொட்டிய சாத்துடே, கொழுப்பேறி கிடக்குது. சோலி முடிஞ்சு வந்ததும் எங்க அண்ணானதான் சரியா என்றான். அனைவரும் புன்னகைக்க, சரி சரி, ஆளுக்கு ஒரு பக்கட்டா இல்லாம எங்க அம்மா கூட இருந்து பத்திரமா பாத்துக்கோங்க என்று கூறினான். சடுதியில் வாடிவிட்ட முகத்தை போராடி மீட்க முயற்சித்தபடி தாமரையால் அண்ணனை நோக்க, வெசனப்படாம இரு தாயி, எல்லாம் சரியா போவும் என்று ஆறுதல் கூறி வைத்தான்.
இத்தனை எளிதில் தீர்ந்திடுமா என்ன என்று நினைத்த பொற்றாமரை ஆளுக்குதான் இதயமே விண்டு விடுவதைப் போல் வலித்தது.